மதுரை ஆவின் பால் கூட்டுறவு சங்கத்தில் ஓய்வு பெற்ற 97 ஊழியர்களின் வைப்புத்தொகை 6,40,00,000 ரூபாயை 2018 ஏப்ரல் முதல் 2019 நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் மோசடி செய்ததாக மதலையப்பன், ஜெகதீஸ்வரன் ஆகியோரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். 10,399 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகத்தில் தொழில் தொடங்க 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. இதன் மூலம் 13,507 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் நகர கூட்டுறவு வங்கிகளை கொண்டுவர மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் 1ஆம் ஆண்டு எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை முதுநிலை மருத்துவ மாணவர் கண்ணன் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழடியில் உலக தரத்துடன் 12,25,00,000 ரூபாய் செலவில் அமைய உள்ள அருங்காட்சியகத்திற்கு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். தஞ்சாவூர் ஆடக்கார தெரு பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த ஆண்டு பருவமழை வழக்கத்தை விட 6% கூடுதலாக நாடு முழுவதும் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காய்கறி பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விவசாயிகள் கேரட்டை முன்கூட்டியே அறுவடை செய்து வருகின்றனர். மும்பையை சேர்ந்த 80 வயதான ரேணு தரணி என்பவருக்கு சுவிஸ் வங்கிகளில் 196 கோடி ரூபாய் உள்ளதை கண்டுபிடித்த வருமான வரித்துறை அதற்கு வரி விதித்தது. இந்த பணம் தனது குடும்ப அறக்கட்டளை மூலம் வந்ததாக கூறி வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த தீர்ப்பாயம், பிரபலமானவர்களுக்கே முகம் தெரியாதவர்கள் பணம் அனுப்புவார்கள், எனவே அவர் கூறுவது நம்பும்படியாக இல்லை, சட்டவிரோதமாக பணம் வந்ததற்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளது என்று கூறி வருமான வரி செலுத்த உத்தரவிட்டது. ரேணு தரணி 2006ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் தன் ஆண்டு வருமானமே 1,70,000 ரூபாய்தான் என தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பில் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS இடங்களை அதிகரித்து இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவித்துள்ளது. இதன்படி கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக 50 இடங்கள் நிரப்பவும், பனிமலர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 150 மாணவர்களுடன் MBBS வகுப்பை தொடங்கவும், மீனாட்சி மருத்துவக் கல்லூரி, சவிதா மருத்துவக் கல்லூரி ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் தலா 100 MBBS இடங்கள் அதிகரிக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதன் மூலம் தமிழகத்திற்கு கூடுதலாக 400 MBBS இடங்கள் கிடைக்கும். கொரோனா பாதிப்பு 2% இருந்து 5% வரையுள்ள 21 மாவட்டங்களில் பூல்டு பரிசோதனை முறை அறிமுகப்படுத்த உள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த பரிசோதனை முறையில் குழுக்களாக பிரித்து அவற்றில் ஒருவருக்கு மட்டும் சோதனை செய்யப்படும். அவருக்கு நெகட்டிவ் வந்துவிட்டால் அந்த குழுவுக்கு சோதனை செய்யப்படாது. அவருக்கு பாசிட்டிவ் வந்தால் மொத்த குழுவுக்கும் சோதனை செய்யப்படும். இதன் மூலம் குறைந்த சோதனையில் அதிக நபர்களை அடைய முடியும் என அவர் கூறினார். கந்த சஷ்டி கவசம் குறித்து தவறான கருத்து பரப்பிய கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை முழுவதுமாக முடக்க யூடியூப் நிறுவனத்திற்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். ஒடிஷாவில் பாலாசோர் மாவட்டம் சுஜன்பூர் கிராமத்தில் தனித்துவமான அரிய வகை மஞ்சள் நிற ஆமை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது.
மின் கணக்கீடு விவகாரத்தில் குளறுபடி நடப்பதாக கூறி திமுக தலைவர் ஸ்டாலின் மக்களை குழப்புகிறார். அவருடைய தொலைக்காட்சி பேட்டியில் சில ஆவணங்களை காண்பித்தார். அவற்றில் ஒன்றில் மட்டுமே நுகர்வோரின் விவரம் தெளிவாக தெரிந்ததால் அதை மின்சார வாரியம் ஆய்வு செய்தது. அதில் அது வீட்டு மின் நுகர்வோர் இல்லை என்றும் தொழில் மின் நுகர்வோர் எனவும் தெரியவந்தது என தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் கொரோனா பாதித்து மீண்டு வந்த தாயை குத்தாட்டம் போட்டு மகள் வரவேற்ற காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. Vamos, ¿qué tal, Patán?